நாம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. தினம் ஒரு முத்திரையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை விசுத்தா முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய பலன்கள் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம கழுத்து பின்பகுதி இருக்கு பாத்தீங்களா, நடுப்பகுதி அதுல வரக்கூடிய வலிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வழி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, கழுத்து எப்ப பார்த்தாலும் மேல சைடு எல்லாம் திருப்பிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு வலி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இந்த முத்திரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வலியிலிருந்து விடுபடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, திக்குவாய் பிரச்சனை. ஒரு சிலர் பேச பேச நல்லா பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு வாய் குளறுபடி ஆகும். வார்த்தைகள் வராது. அதுக்கும் இந்த முத்திரை ஒரு அருமையான ஒரு நிவாரணம் தரக்கூடிய முத்திரைங்க. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, உங்க கையில மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா, மோதிர விரல அடிப்பகுதி இந்த கட்டை விரலை வச்சு அழுத்தம் கொடுக்கணுங்க. இங்க பாருங்க, இந்த கட்டை விரல் பாயிண்ட் வச்சு மோதிர விரலுடைய அடிப்பகுதி இந்த ரேகையில ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இந்த அழுத்தம் கொடுத்து இப்படி வச்சுக்கோணுங்க. அந்த அழுத்தம் இருந்துட்டே இருக்கணும். இது பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அழுத்தம் இருக்கிறப்ப இந்த கட்டை விரல் வலிக்கும். நீங்க ரெகுலரா பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ அந்த வலி கம்மியாயிருங்க. இது பாத்தீங்கன்னா, ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிடம் இந்த முத்திரையில வச்சு நீங்க பண்ணலாம். மடி மேல வச்சுட்டு நல்லா கண்ணை மூடி மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடணுங்க. இப்படி கவனங்கள் முழுக்க மூச்சிலேயே இருக்கலாம். இல்லை அப்படின்னா முத்திரையில் இருக்கலாம். நீங்க சேர்ல வயதானவர்கள் கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து நீங்க பண்ணலாம். இல்லைன்னா கீழே சமணம் போட்டு சுகாசனத்திலையும் கூட நீங்க பண்ணலாங்க. நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய முத்திரைங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.